சமாதிக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்த மூக்கனும் அங்கிருந்த போலீஸ்காரங்களும் வைரமணியையும் பிரியாவையும் உத்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. போலீஸ் தன்னை உத்து கவனிக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிரியா மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சா. ஆமா, அந்த லெட்டர் குடு அப்படின்னு கேட்டா. எதுக்குன்னு கேட்டா வைரமணி. குடுன்னு கேட்டா குடமா அப்படின்னு பிரியா கொஞ்சம் கோவமா சொல்லவும் அந்த லெட்டர் எடுத்து கொடுத்தா வைரமணி. அதை வாங்கி வேகமா படிக்க ஆரம்பிச்சா பிரியா. அந்த லெட்டர்ல அன்புள்ள அக்காவுக்கும் பிரியாவுக்கும் 2 பேரும் நான் மன்னிச்சிருங்க. கடைசியிலையும் கடைசியா நான் கடத்தின தங்கம் ஒரு கோவிலுக்கு சொந்தமானது. பக்தர்கள் உண்டியில காணிக்கையா போட்ட தங்கத்தை உருக்கி கட்டியாக்கி என் மூலமா அந்த தங்கத்தை பம்பாய்க்கு கடத்துறதான் அந்த சேட்டு திட்டம் போட்டிருந்தான். உண்மையில அந்த தங்கத்தை எந்த கோவில்ல இருந்து எடுத்தனோ அதே கோவில் உண்டியில போட தான் நான் திரும்பவும் போனேன். ஆனா என்னோட கெட்ட நேரம் போலீஸ் என்னை துரத்த ஆரம்பிச்சாங்க. சேட்டுக்கு தெரிஞ்சவங்க போலீஸ்லயும் இருக்கிறதுனால அந்த தங்கத்தை நான் போலீஸ்ல ஒப்படைக்கல. சேட்டுக்கு போலீஸ்ல மட்டும் இல்ல எல்லா மட்டத்திலயும் நிறைய ஆட்களை தெரியும். அதனால நான் நேரா சேருராயம் மலைக்கு வந்துட்டேன். மலையில ஒரு மஞ்சள் கிழமை மரத்துல இருந்த மிகப்பெரிய பொந்துக்குள்ள அந்த தங்கத்தை போட்டு வச்சிருக்கேன். அந்த பொந்துக்குள்ள நிறைய பாம்புகளையும் நான் பார்த்தேன். அந்த பாம்புகளை அந்த தங்கத்தை காக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு நான் அங்கிருந்து வந்துட்டேன். நீயும் பிரியாவும் சேருராயம் மலைக்கு போய் அந்த மஞ்சள் கிழமை மரத்தை கண்டுபிடிச்சி அந்த தங்கத்தை எடுத்து அந்த கோவில் உண்டியல்ல சேர்த்துருங்க. நான் எவ்வளவோ கடத்தல் வேலைகளை பார்த்திருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து இது ஒரு பரிகாரமா அமையட்டும். அந்த தங்கம் முழுசும் சாமியுடையது. அது சாமி கிட்ட தான் போய் சேரணும். சேட்டு கைக்கு எந்த காரணம் கொண்டு போய் சேர்ந்துடக்கூடாது. அந்த தங்க கட்டிகளோட சேர்ந்து சில நகைகளும் இருக்கு. அதுவும் சாமிக்கு சொந்தமானது தான். எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்காம இருந்தாலோ இல்ல நான் ஜெயில இருந்து தப்பிச்சிருந்தாலோ நானே அந்த நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சிருப்பேன். ஆனா நான் செஞ்ச பாவம் என்ன வாழ விடல. விதி எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பேர் பலவிதமா முயற்சி பண்ணி பார்த்தாங்க. நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. எனக்கு உங்க 2 பேரையும் விட்டா வேற யாரையும் தெரியாது. எனக்கு நம்பிக்கையானவங்கன்னா அது நீங்க மட்டும்தான். கோவிலுடைய சொத்தை எப்படியாவது அந்த கோவிலையே சேர்த்துருங்க. அது எந்த கோவில் அப்படின்றதையும் எவ்வளவு தங்கம் இருந்தது அப்படின்ற தகவலும் இந்த கடிதத்திலேயே நான் இணைச்சிருக்கேன். நீங்க இறங்க போற இந்த முயற்சியில உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஒருவேளை அப்படி யாராவது உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா என்னோட ஆவி அவங்கள விரட்டி அடிக்கும். இந்த நல்ல காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய ஆத்மா உங்க 2 பேரையும் தான் சுத்தி சுத்தி வரும். நீங்க இந்த லெட்டர் படிச்சிட்டு இருக்கும் போதே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் கீழே விடும். அதை வச்சு என்னோட ஆத்மா உங்க கூட தான் இருக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உயிரோடு இருக்கும் போது என்னோட உடம்பு நிறைய கெட்ட காரியங்களுக்கு பயன்பட்டு இருக்கு. நான் இறந்த பிறகாவது என்னோட ஆன்மா ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படட்டுமே. இப்படிக்கு உன் அன்பு தம்பி வரதன் அப்படின்னு லெட்டர்ல எழுதப்பட்டிருந்தது. பிரியா மனசுக்குள்ள இந்த லெட்டர் படிச்சு முடிக்கிறதுக்கும் அந்த எரிமலையோட ஓரமா வைக்கப்பட்டிருந்த ஒரு மண்கலையும் உருண்டு ஓடுறதுக்கும் ரொம்ப சரியா இருந்துச்சு. அந்த வினாடியே பிரியாவுக்கு ஒட்டுமொத்த உடம்பும் சிலிர்த்து போச்சு. பயத்துல உடம்பு முழுசா வேர்க்கவும் ஆரம்பிச்சது. இதை கவனிச்ச வைரமணி இந்த லெட்டரை படிச்சதும் ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிறா அப்படின்னு யோசனையா அந்த லெட்டரை வாங்கி படிக்க போனா. உடனே பிரியா அதை கொடுக்காம அந்த லெட்டரை சுக்குநூறா கிழிச்சு போட்டுட்டா. அதை பார்த்ததும் அதிர்ச்சியான வைரமணி, பிரியா என்னடையா உனக்கு, ஏன் அப்படி பண்ற, அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதி இருந்தது அப்படின்னு கேள்வி மேல கேள்வியை கேட்கவும், அம்மா இங்க எதுவும் பேசாத, நாம இங்க இருந்து வெளியே போன பிறகு நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றேன் அப்படின்னு வைரமணியா அடக்கினா. அதே நேரத்துல வெட்டியா கொல்லிக்கட்டையை கொண்டு வந்து வைரமணியோட கைகள்ல கொடுக்கவும் வைரமணி வரதனோட மார்புக்கு மேல வைக்கப்பட்டிருந்த கற்பூரத்தை மேல வச்சா. உடனே அந்த சிதை முழுசும் தீ குப்புன்னு பரவ ஆரம்பிச்சது. பிரியா அதுக்கப்புறம் ஒரு நொடி கூட தாமதிக்கவே இல்லை. வைரமணி இழுத்துக்கிட்டு வேகமா நடக்க தொடங்கினா. அந்த சுடுகாட்டை விட்டு கிளம்பும் போது பிரியா ஒரு விஷயத்த கவனிக்க தவறிட்டா. எந்த லெட்டரை அவ சுக்குநூறா கிழிச்சு போட்டாலோ அந்த கிழிஞ்ச துண்டுகள் எல்லாத்தையும் வெட்டியா ரொம்ப கவனமா ஒண்ணு விடாம பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருந்தான். சுடுகாட்டை விட்டு வெளியே வந்ததும் பிரியாவும் வைரமணியும் கார்ல ஏற போனாங்க. அங்க இருந்த போலீஸ்காரங்க ஓடி வந்து அவங்களை தடுத்தாங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஜெயில் வரைக்கும் வரணும், மேலதிகாரி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் எதுக்குன்னு கேட்டா பிரியா, எதுக்குன்னா ஏதோ கையெழுத்து போடணுமா அப்படின்னு தயங்கிக்கிட்டு ஒரு போலீஸ்காரர் சொல்லவும், பிணத்தை ஒப்படைக்கும் போது எல்லா கையெழுத்தும் போட்டு முடிச்சாச்சு, அப்புறம் என்ன இப்ப என்ன புதுசா கையெழுத்து அப்படின்னு சொல்றீங்கன்னு பிரியா கோவமா கேட்கவும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரணும்ன்றது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உத்தரவு அப்படின்னு சொன்னாரு ஒரு போலீஸ்காரர். இந்த பதில சொல்லும் போது அந்த போலீஸ்காரோட முகம் ரொம்ப கடுமையா மாறி இருந்தது. அதை பார்த்ததுமே ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவங்க சொன்ன வேன்ல ஏற ஆரம்பிச்சாங்க பிரியாவும் வைரமணியும். என்னடி இது, மழை வெட்டும் தூவானம் விடலன்ற மாதிரி மறுபடியும் எதுக்கு நாம ஜெயிலுக்கு போறோம் அப்படின்னு கேட்டா வைரமணி, அது தெரியலமா, அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தைரியம் சொன்னா பிரியா. அந்த போலீஸ்காரங்களே பிரியாவும் வைரமணியும் வந்து டாக்ஸி டிரைவருக்கு பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சுட்டு போலீஸ்காரர் வேன்ல வந்து ஏறி உட்கார்ந்தாரு. 2 போலீஸ்காரங்களும் வேன்ல ஏறி உட்கார்ந்ததுமே வேன் படு வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சது. வழியில வைரமணி பிரியா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சா. ஏண்டி வரதான் அப்படி என்ன எழுதியிருந்தான், ஏன் அதை படிச்சதும் கிழிச்சு போட்ட அப்படின்னு கேட்டதுக்கு பிரியா பதில் சொல்றதுக்கு முன்னாடி பிரியா என்ன பதில் சொல்ல
போறா அப்படின்றத ஒரு போலீஸ்காரர் உன்னிப்பா கேட்க முயற்சி பண்ணாரு. அந்த போலீஸ்காரரை திசை திருப்புற மாதிரி, ஏமா உன் தம்பிக்கு வர வேலையே இல்லையா, என்ன மன்னிச்சிருன்னு ஏதோ ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி 1008 முறை அதையே திரும்ப திரும்ப எழுதி வச்சிருக்காரு. அதான் வந்த ஆத்திரத்துல அந்த லெட்டரை படிச்சதும் கிழிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா பிரியா. அதை அவன் எழுதி வாயில வச்சிருந்தான் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா வைரமணி. அந்த மனுஷன் உயிரோடு இருந்த வரைக்கும் நீ தான் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டியே, அதான் ரொம்ப புதுமையான விதத்துல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு உன் ஆசை தம்பி அப்படின்னு வரதனை திட்டுற மாதிரியே பேச ஆரம்பிச்சா பிரியா. அத பக்கத்துல இருந்த போலீஸ்காரர் ஏதோ காதல விழாத மாதிரியே உன்னிப்பா கேட்டுட்டு தான் இருந்தாரு. வேணும் ஜெயில நெருங்கி வந்துச்சு. 2 பேரும் வண்டியை விட்டு இறங்கினாங்க. கூட வந்த 2 போலீஸ்காரங்களும் பிரியாவையும் வைரமணியையும் ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த சின்ன ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க டாக்டர் வைத்தியநாதனும் ராமதுரையும் இருந்தாங்க. பிரியாவும் வைரமணியும் உள்ள வந்ததும் கூட வந்த போலீஸ்காரங்க அங்க இருந்த மரபெஞ்சில உட்கார வச்சுட்டாங்க. எதிரில் இருந்த டேபிள்ல தான் ராமதுரையும் வைத்தியநாதனும் உட்காந்து இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் வைரமணியையும் சரி பிரியாவையும் சரி கவனிக்காத மாதிரியே ஏதோ அவங்களுடைய வேலையில ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா வைரமணியும் பிரியாவும் அதே பெஞ்சில் தான் உட்காந்து இருந்தாங்க. ஆனா ராமதுரையும் வைத்தியநாதனும் ஏனோ தெரியல ஒரு வார்த்தை கூட இவங்க கிட்ட பேசவே இல்லை. அரை மணி நேரத்தை கடந்த பிறகும் ஒரு வார்த்தையும் அவங்க பேசவே இல்லைன்னு தெரிஞ்சதும் பிரியாவுக்கு கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிச்சது. சார் எங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கூட்டிட்டு வந்ததோட இல்லாம உட்கார வச்சுட்டு நீங்க எனக்கு என்னன்ற மாதிரி உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு சார் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு பிரியா கேட்டதும் நிமிந்து பார்த்தார் ராமதுரை. எழுந்திருச்சு அந்த ரூமோட கதவை உள்பக்கமா சாத்தாவும் பிரியாவுக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்ப கதவு மூடுறீங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சா. ராமதுரை இப்பதான் பேச ஆரம்பிச்சாரு. தெரியல, இதுக்கு பேர் தான் ரகசிய விசாரணை. கதவை மூடிட்டு விசாரிக்கிறது தான் போலீஸோடைய வழக்கம். ஏமா நீ இதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு பேசிக்கிட்டே ராமதுரை வைரமணி பிரியா முன்னாடி வந்து நின்னாரு. எங்கிட்ட விசாரிக்க என்ன சார் இருக்கு அப்படின்னு கோவமா பதில் சொன்னா பிரியா. இல்லனா எதுக்காக உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தூரத்துல இருந்து வைத்தியநாதன் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதான் என்னன்னு கேக்குறேன், நிஜமா உனக்கு தெரியாது? நீங்க என்ன கேட்கல எனக்கு புரியல சார் அப்படின்னு சொன்னா பிரியா. அப்படியா? என்ன அப்படியா? ஏன் சார் நாங்க சுடுகாட்டுல இருந்து வரோம், எங்க மாமாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டோம், நாங்க வீட்டுக்கு போய் குளிக்க தேவையில்ல அப்படின்னு பிரியா மறுபடியும் காரசாரமா பேச ஆரம்பிக்கவும், ஓ சாவு தீட்டா அப்படின்னு நக்கலா கேட்க ஆரம்பிச்சார் ராமதுரை. பிரியாவுக்கு கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. என்ன சார் நக்கலா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் உச்சக்கட்ட கோவத்துல பேச ஆரம்பிக்கவும், சார் மோர் என்ன பண்ணுவனே தெரியாது, வரத வாயில ஏதோ எழுதி வச்சிருந்தான், அதை எடுத்து நீ படிச்சான்னு நான் கேள்விப்பட்டேன், அப்படி அந்த லெட்டர்ல அவன் என்னதான் எழுதியிருந்தான் அப்படின்னு இப்ப கோவமா கேட்க ஆரம்பிச்சார் ராமதுரை. நேரடியாவே ராமதுரையும் வைத்தியநாதனும் இந்த கேள்விகளை கேட்டதும் பிரியாவுக்கு சட்டுன்னு பொய் சொல்ல வரல. அது வந்து அப்படின்னு இழுத்து பேச ஆரம்பிச்சா. என்ன வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் அவன்கிட்ட தோண்டி துருவி கேட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்க கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லை, ஆனா லெட்டர்ல எல்லா விஷயத்தையும் விலாவரை எழுதி வச்சிருக்கான் போல இருக்கு, அதை நீ தெளிவா படிச்சுட்ட, இப்ப அதை பத்தி நான் கேட்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க அப்படித்தானே அப்படின்னு அதட்டலா பேச ஆரம்பிச்சாரு ராமதுரை. சார் நீங்க சொல்றது உண்மைதான், எங்க மாமாவோட வாயில ஒரு துண்டு பேப்பர் இருந்துச்சு, அதுல எங்க மாமா எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு தான் கேட்டிருந்தாரு, நான் இந்த ஜென்மத்துலதான் ஒழுங்கா வாழாம போயிட்டேன், அதுக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், இனி வரக்கூடிய ஜென்மத்திலேயாவது நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு மன்னிப்பு கேட்டுதான் சார் லெட்டர் எழுதியிருந்தாரு அப்படின்னு பொய் சொன்னா பிரியா. பிரியா சொல்றது முழுசும் அப்பட்டமான பொய்ன்னு ராமதுரைக்கும் வைத்தியநாதனுக்கும் புரிஞ்சு போச்சு. பரவாயில்லையே நல்லாவே சமாளிக்கிறியே அப்படின்னு சொன்னவரு, சரி நீ சொன்னதே உண்மைன்னு வச்சுக்குவோம், இப்ப சொன்னல இந்த விஷயத்த உங்க அம்மா தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணி சொல்ல பாப்போம் அப்படின்னு கேட்டாரு வைத்தியநாதன். வைத்தியநாதன் சட்டன்னு இப்படி சென்டிமெண்டா கேட்டதும் பிரியா கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சா. தடுமாட்டத்தோட பயமும் சேர்ந்துக்க அவளுக்கு பலமா வேர்க்க ஆரம்பிச்சது. இத ராமதுரை ரொம்ப தெளிவா கவனிச்சுட்டு இருந்தாரு. நீ பொய் தான் சொல்றன்னு நீ தடுமாற பத்தியா, இதை பார்த்தே என்னால கண்டுபிடிக்க முடியும், அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது அப்படின்றத சொல்லிட்டுனா உங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், இதுல உனக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது, நான் சொல்றதுதான் உனக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேல பொறுத்தா வேலைக்காகாதுன்னு முடிவு பண்ண பிரியா சட்டுன்னு தன்னுடைய அம்மா தலைமையில கைய வச்சு, சார் நான் சொன்னதுதான் உண்மை, இது எங்க அம்மா மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா. இது ராமதுரையும் எதிர்பார்க்கல, வைத்தியநாதனும் எதிர்பார்க்கல. அவங்க முகத்துல மிகப்பெரிய ஏமாற்றம் தெரிஞ்சது. ராமதுரை மூடன கதவை போய் திறந்து விட்டாரு. 2 பேரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சைகையும் செய்யவும் 2 பேரும் அங்க இருந்து புறப்பட்டாங்க. ஒரு அட்டைக்கு மேல வெட்டியா கொண்டு வந்து கொடுத்த எல்லா துண்டு காகிதங்களையும் வரிசையா அடுக்கி ஒட்டி வச்சிருந்தான் தர்ம. இப்போ அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தது அப்படின்றத தர்மனால தெளிவா படிக்கவும் முடிஞ்சது. அவனுக்கு எதிரில் தலையை சொரிஞ்சபடி நின்றுட்டு இருந்தான் அந்த வெட்டியா. உடனே அவனுக்கு ஒரு 50 ரூபாய் கட்டை எடுத்து கொடுக்கவும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். பிரியா கிழிச்சு போட்ட லெட்டரை சரியா கொண்டு வந்து கொடுத்ததுக்காக வெட்டியானுக்கு தர்மம் கொடுத்த கூலிதான் அது. வெட்டியா அங்க இருந்து போனதும் தர்மனுக்கு முன்னாடி இருந்த இளைய பெருமாள் சொக்க மதிவானா பார்த்து தர்ம கோவமா பேச ஆரம்பிச்சான். உங்க பேச்ச மட்டும் நான் கேட்காம விட்டு இருந்தேன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும், வரத நம்ம கிட்ட
கிட்ட எந்த உண்மையும் சொல்லல அப்படின்னாலும் நமக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? நமக்கு தான் தங்கம் இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சுல. உடனே சேதுராய் மலைப்பகுதிக்கு போவோம். அங்க இருக்கக்கூடிய மஞ்சள் கடம்ப மரத்தை தேடுவோம். அந்த மரபொந்துல இருக்கக்கூடிய தங்கத்தை தேடி கண்டுபிடிப்போம். ஆனா இந்த வேலைக்கு நம்ம போறோம்னு யாருக்கும் தகவல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தர்மம் சொல்லவும் இளைய பெருமாள் ஏன் சேட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டான். இப்ப சொல்ல வேண்டாம், முதல்ல மலைக்கு போவோம், தங்கத்தை தேடுவோம், தேடி எடுத்த பிறகு சேட்டுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு தர்மம் சொன்ன ஆரம்பிச்சான். ஏன் இப்ப சொன்னா என்ன, சேட்டு சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு இளைய பெருமாள் சேட்டுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சான். சந்தோஷப்படலாம், ஆனா நாம அங்க போறதுக்கு முன்னாடி சேட்டு வேற யாராவது ஆள் அனுப்பி அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்புறம் இதுல நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு தர்மம் தன்னோட திட்டத்தை சொல்லவும் இளைய பெருமாள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சான். இது சேட்டுக்கு நாம செய்யற துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்கவும், ஆமா, சேட்டு பெரிய மகாத்மா, சத்தியவான், அவன் நம்ம கிட்ட மட்டுமா வேலையை ஒப்படைச்சான், இன்னும் எத்தனை பேர்ட்ட வேலையை ஒப்படைச்சிருக்கான். அதே போல இந்த விஷயத்திலையும் அவன் குறுக்கு சால் நிச்சயம் ஓட்டுவான். அதனால இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லாம கிளம்புறதான் சரி அப்படின்னு தர்ம ரொம்ப தீர்க்கமா பேச ஆரம்பிச்சான். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா உண்மையிலையும் கண்டுபிடிச்சிருக்கோம், நியாயப்படி நமக்கு அதுல ஒரு பங்கு வந்து சேரணும். ஆனா அந்த சேட்டு நமக்கு முன்னாடி ஆள் அனுப்பி தங்கத்தை எடுத்துட்டானா நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு எந்த பலனும் கிடைக்காம போயிடும். அதனால நான் சொல்ற வழியில போனாதான் நம்ம பைக்கு காசு வந்து சேரும் அப்படின்னு தர்ம சேட்டை பத்தி சில விஷயங்களை புட்டு வைக்கவும் கூட இருந்த 3 பேரும் அதை உன்னிப்பா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வகையில தர்மம் சொல்றதுதான் சரி அப்படின்னு புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சாங்க. சரி, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் ஆகிட்டு இருக்கோம், உடனே புறப்படுவோம் அப்படின்னு முடிவும் பண்ணாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சொக்கனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதை பத்தி கேட்கவும் ஆரம்பிச்சான். சரி, காட்டுக்குள்ள நம்ம தங்கத்தை தேடிட்டு இருக்கும் போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் அங்க போய் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு தைரியம் சொன்னான் தர்ம. சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி தர்ம, சொக்க, மதிவான 3 பேரும் ஆர்வமா கிளம்பவும் இளைய பெருமாள் மட்டும் கொஞ்சம் சந்தேகமா தயங்கபடியே இருந்தான். என்னாச்சு அப்படின்னு தர்மம் கேட்டதுக்கு, எல்லாம் சரிதான், அந்த கடுதாசில வரதம் எழுதியிருந்தானே ஒரு விஷயம், அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு இளைய பெருமாள் சொல்லவும், பெருசு எதுக்கே அப்படி பயந்து சாகுற, தங்கத்தை எடுத்து கோவில கொடுக்க சொல்லிருக்கான், அதுக்கு அவருடைய ஆவி துணையா இருக்குன்னு சொல்லிருக்கான், அதானே, அதை பார்த்தாலமா ஏன் பயப்படுற அப்படின்னு தர்ம கிண்டலா பேசவும், தர்மா நீ சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்க, வரத வாழணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக ரொம்ப போராடினவன், ஆனா அது முடியாம போச்சு, தூக்குல அவனோட உயிரை விட்டுட்டான், இதெல்லாம் தெரிஞ்சுன்னு இப்படி பேசுற பாரு, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பெருமாள் அவனோட பயத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கவும், பெருசு என்னதான் சொல்ல வர, வரதனோட ஆவி நம்மளை தடுத்து நிறுத்துன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டினாரு இளைய பெருமாள். பெருமாள் என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க, இந்த ஆவி பேய் பிசாசு இதெல்லாம் நம்புற சமாச்சாரமா நாம பாக்குற தொழில், இந்த தொழில இதெல்லாம் பார்த்த வேலைக்காகமா அப்படின்னு சொக்கன் கேட்க ஆரம்பிக்கவும், தர்ம சொக்கன் அமைதியா இருக்க சொல்லிட்டு, இங்க பாரியா வரதனால பிரச்சனை வரும்னு நினைக்கிற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி பெருமாளை சமாதானப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிச்சான். ஆமா எனக்கு அதான் தோணுது, நம்ம எதுக்கும் கவனமா இருக்கணும் அப்படின்னு இளைய பெருமாள் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க தலைக்கு மேல இருந்த ஃபேன் சுவிட்ச் போடாமலேயே ஓட ஆரம்பிச்சது. தற்செயலா அதை பார்த்த மதிவான ஏன் ஃபேன் தானா ஓடுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சுவிட்ச் போர்டு கிட்ட போயிட்டு போடாது இருந்த சுவிட்சை அழுத்தி பார்க்கவும் ஃபேன் இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சது. இதை கவனிச்ச தர்ம, என்ன மதி என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், இல்ல தர்மா ஃபேன் தானா ஓடவும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதான் அப்படின்னு இழுத்து பேச ஆரம்பிச்சான். பலமா காத்து வீசினா ஃபேன் சுத்ததான் செய்யும், ஏன்பா நீ எங்கப்பா காத்து வீசிச்சு அப்படின்னு மதிவான கொஞ்சம் காட்டமா கேட்க ஆரம்பிச்சான். மத்த 3 பேரும் ஒருத்தர் பார்வையாலேயே சந்தேகமா பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. பெருமாளை பயப்பட ஆரம்பிச்சுட்டா ஒரு பல்லியோட வால் கண்ணில் பட்டாலும் அது பாம்போட வாலாட்டம் தான் தெரியும், ஏன் அப்படி புறப்புற நேரத்துல ஆவி அது இதுன்னு பேசி பயத்தை உண்டாக்கிட்டு இருக்க, சுத்த கரகம் பிடிச்ச மனுஷயானி அப்படின்னு தோல்ல கையை போட்டுக்கிட்டே சொக்க இளைய பெருமாளை வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்தான். வீட்டுக்கு வெளியில ஒரு வெள்ளை நிற அம்பாசிடர் கார் தயாராக இருந்துச்சு. அதோட பேனர்ல சாஞ்சுக்கிட்டு இளைய பெருமாள்கிட்ட மறுபடியும் பேச்சு கொடுக்கலான்னு ஆரம்பிக்கும் போது அவன் பாக்கெட்ல வச்சிருந்த செல்போன் சிடுங்க ஆரம்பிச்சது. அதுல வந்த நம்பரை பார்த்ததுமே டாக்டர் வைத்தியநாதன் தான் கால் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். சொக்க போனை எடுத்து காதுல வச்சவன், சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னா, என்னத்த சொல்ல, ஒன்னும் புண்ணியம் இல்ல, கடைசி வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து சொல்லவே இல்லை. கடைசியா அவ அக்கா பொண்ணு அவன் எழுதின ஒரு லெட்டரை படிச்சிருக்கா, அதுலயும் ஒன்னும் பெருசா விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இப்பதான் அவளையும் அவளுடைய அக்காவையும் என்கொயரி பண்ணி தகவல் ஒன்னும் தேரலன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் அப்படின்னு டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர் நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல அவ்வளவுதான் போல இருக்கு, வேற என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த காலை கட் பண்ணிட்டு நக்கலா சிரிக்கவும் ஆரம்பிச்சான்.
இதை கவனிச்ச இளைய பெருமாள், என்ன சொக்கா பெரிய பார்ட்டியா அப்படின்னு கேட்கவும், ஆமா ஆமா, வரதனுடைய அக்கா பொண்ணு அந்த டாக்டரையே சரியான பைத்தியக்காரனாக்கி விட்டுட்டா போல இருக்கு. அந்த ஆளு சரியான கூமுட்டை. வரதனுடைய அக்கா பொண்ணு சொன்னதை அப்படியே நம்பிட்டான் பாரு. சரி, அதை விட்டு தள்ளு. நமக்கு ஒரு வகையில அது நல்லதா போச்சு. மத்த 2 பேரும் வெளியே வரவும் எல்லாருமா சேர்ந்து கார்ல ஏறி உக்காந்தாங்க. கார்ல ஏறினதும் மறுபடியும் இளைய பெருமாள் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சான். எனக்கு என்னவோ அந்த சின்ன பொண்ணு மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அவ நம்மள மாதிரியே வேட்டைக்கு கிளம்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு தர்ம இளைய பெருமாளை அடக்க ஆரம்பிச்சான். எதிரியை எப்பவுமே சாதாரணமான மேல போடக்கூடாது தர்மா. இப்ப என்ன, அந்த பொண்ணு தங்கத்தை தேடி செல்வராய மலைக்கு வரப்போறா, அவ்வளவுதானே. இப்ப 4 பேர் நாம அங்க போக போறோம். அவ ஒருத்தி வந்து 5 பேரு, அவ்வளவுதானே. பெரிய பிரச்சனை ஒண்ணும் நமக்கு வர போறது இல்ல. நீ பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இளைய பெருமாளை ஆசுவாசப்படுத்த ஆரம்பிச்சான் தர்ம. பெருசு, கவலைப்படாம வாயா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு கூட ஒத்து ஊத ஆரம்பிச்சான் சொக்கன். 4 பேரும் கார்ல ஏறிட்டதும் கார் செல்வராய மலையை நோக்கி வேகமா கிளம்ப ஆரம்பிச்சது.